எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நவம்பர் 23 and 24 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிவால் செல் இரத்த சோகை நோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு மரபணு சிகிச்சைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் பிர்சா முண்டா. காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் தமிழ் கற்கலாம். கோவை செம்மொழி பூங்கா எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் நலம் நாடி செயலி. மத்திய அரசால் நிர்யாத் புரோத்சாகன் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகள். ஐநாவின் வருடாந்திர பருவநிலை உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிரேசில். உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் சூரியகாந்த். INS மாஹே என்பது டேஷ்? ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். 2025ஆம் ஆண்டிற்கான ஆஸ்திரேலியா ஓபன் சூப்பர் 500 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் லக்ஷ்யா சென். 2025ஆம் ஆண்டுக்கான லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரீ F1 கார் பந்தய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். சமீபத்தில் காலமான கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஜெகதீசன். 25th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நேஷனல் டாபிக், போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் விளைவுகள் குறித்து ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 பேர் கொண்ட குழு. ஸோ இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கோச் பண்றதுக்காக நிறைய கோச்சிங் சென்டரும் உருவாயிடுச்சு. ஸோ அப்போ அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இப்போ அதிகமானதுனால அங்கே சேஃப்டிலாம் இருக்கா, கழிப்பறைகள் சரியாக இருக்கா? ஏன்னா நிறையா கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் கழிப்பறைகள் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த மாணவர்கள் நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாகி நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ இந்த போட்டித் தேர்வுக்காக படிப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி மையங்கள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக, அதோடைய விளைவுகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்காக 9 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இது யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா வினித் ஜோஷி தலைமையில தான் அமைச்சிருக்காங்க 9 பேர் கொண்ட குழு. ஸோ இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு குழு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க, 9 பேர் கொண்ட குழு. இதுக்கிடையில நாடாளுமன்ற நிலைக்குழுவும் இதை பற்றி ஆய்வு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய விளைவுகள் சம்பந்தமாக கல்வி, மகளிர், இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவும் ஆராய போவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எதெல்லாம் ஆய்வு செய்வாங்க அப்படின்னா, இந்த பயிற்சி மையங்கள் பெருகி இருக்கு, அதனால என்னென்ன சமூக பிரச்சனைகள் இருக்கு, மாணவர்கள்ட்ட தற்கொலைகள் அதிகரிச்சிருக்கு, ஸோ அதுக்கு என்னென்ன காரணம், இதெல்லாம் இவங்க ஆய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசன்ட் நியூஸ். ஸோ மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க முருகேசன் தலைமையில 14 பேர் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க. அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க, நம்ம பார்த்திருப்போம். அடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புனால அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் ஏற்பட்ட என்னென்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக GM அக்பர் அலி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சமீபத்தில் ஆவண கொலைகளை தடுக்கணும், அதுக்கான சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க தமிழக அரசு, அதுக்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக. அது யாருடைய தலைமையில அமைச்சிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 36வது இடம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஒரு பர்சன்ட்டையும் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும், அதை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள கமிட்மெண்ட் டெவலப்மெண்ட் பற்றி தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியா 36th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ அதில் ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 38th பிளேஸு, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீட்டில் பார்த்தீங்கன்னா 33வது இடத்துல இருக்கு, மைக்ரேஷன் புலம்பெயர்றதுல 36th, ட்ரேட்ல வர்த்தகத்துல 38வது இடத்துல இருக்கு, சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கு. ஸோ முன்னேறி இருக்கு என்விரான்மெண்ட்ல.
ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 26th பிளேஸில் இருக்குது. செக்யூரிட்டியில் வந்து 33rd, டெக்னாலஜியில் வந்து 31. அடுத்து இன்கம் அட்ஜஸ்டட் ரேங்க் பொறுத்த வரைக்கும் அதில் 30th ரேங்கில் வந்து இந்தியா இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 36. ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த நாடு இருக்குது அப்படின்னா ஸ்வீடன் நாடு இருக்குது, ஜெர்மனி செகண்ட் பிளேஸு, நார்வே வந்து தேர்ட் பிளேஸு, ஃபின்லாந்து ஃபோர்த்து, யுனைடெட் கிங்டம் வந்து 5th பிளேஸில் இருக்குது. இந்த கமிட்மெண்ட் அதாவது மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில், உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில் 36வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய மேம்பாட்டு ஆணையம், சென்டர் ஃபார் குளோபல் டெவலப்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து வாஷிங்டன் டிசியையும் லண்டனையும் தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான், லாப நோக்கற்ற நிறுவனம் தான் இந்த சென்டர் ஃபார் குளோபல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் என்னென்ன நாடுகள்னு பார்த்துட்டோம். இந்தியா 36th பிளேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ரீசன் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் நம்ம இந்தியா 14வது இடத்துல இருக்கு. அதே டைம்ல பாகிஸ்தான் பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். காற்று மாசு பட்டியலில் உலகளாவிய பட்டியலில் இந்தியா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. உலக மகிழ்ச்சி தரவரிசை அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல 118வது இடத்துல இருக்கு இந்தியா. பேச்சு சுதந்திர குறியீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா 24th பிளேஸ். 2024ஆம் ஆண்டுக்கான ஊழல் தரவரிசையில் இந்தியா 96வது இடத்துல இருக்கு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் மலேசியா. ஸோ ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடகதளங்கள் அதாவது சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், அப்புறம் எக்ஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருப்போம். அது உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ மலேசியா வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மலேசியாலையும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏற்கனவே இப்போ ஆஸ்திரேலியா அறிவிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10லேருந்து அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவுடைய இந்த அறிவிப்பு. அதுக்கப்புறம் டென்மார்க், நார்வே இந்த 2 நாடுகளும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 15 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிக்க போறதாகவும் அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அந்த அறிவிப்பு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அறிவிச்சிருக்காங்கன்னா. இப்போ இதை தொடர்ந்து மலேசியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது 2026லேருந்து அமலுக்கு வரும்னு சொல்றாங்க. ஏன் 16 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக எதுக்காக தடை பண்றாங்க அப்படின்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இணையம் மூலமாக மிரட்டுதல் வருது. இப்போ ஸ்டார்டிங் இப்போதான் ஏஜ் 16 ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த உலகமே தெரியாது அப்படின்னு தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு இணையம் மூலமாக மிரட்டுதல் ஏற்படுது. நெக்ஸ்ட் மோசடிகள் நடக்குது, பாலியல் சுரண்டல், இந்த மாதிரி ஹராஸ் பண்றாங்க இணைய வழியிலே. ஸோ இதெல்லாம் வந்து அதுலேருந்து அவங்கள தடுக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட செயற்கை மிதக்கும் தீவை எந்த நாடு உருவாக்கி வருகிறது? ஆன்சர் சீனா. ஸோ இப்போ உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா புயல் வந்தாலும் சரி, ஒரு பெரிய அணுசக்தி இதே வந்து போரே வந்தால் கூட அந்த தீவு வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் சீனா ஒரு செயற்கையான தீவை உருவாக்குறாங்க. உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிதக்கும் தீவை யார் உருவாக்குறா? சீனா உருவாக்குது. இப்போ வேர்ல்டு வாரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே அழியுதுன்னா கூட அணுசக்தி தாங்கும் திறன் கொண்ட ஒரு தீவா இது இருக்கும். சப்போஸ் சீனா மட்டும் வேர்ல்டு வாரே வந்தாலும் அந்த இடத்துல உள்ளவங்க தப்பிக்கிற மாதிரி அதுக்கு பிளான் பண்ணி தான், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த ஒரு தீவை வந்து கட்டமைக்கிறாங்க சீனா. ஸோ அணுகுண்டு வெடிப்பா இருந்தாலும் சரி, கடல் கொந்தளிக்கிறதா இருந்தாலும் சரி, புயல்கள் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தாங்கும் திறன் கொண்ட ஒரு செயற்கை மிதக்கும் தீவு. மிதக்கும் தீவு அப்படின்னா கடல் மேல அமைக்கிறாங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். மிதக்கும் அப்படின்னா தண்ணீர் மேல அமைக்கிறாங்க. ஸோ உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தீவை வந்து சீனா அமைக்குது. ஸோ இந்த தீவோட நீளம் என்ன அப்படின்னா 138 மீட்டர் நீளத்துக்கு அமைக்கிறாங்க, 85 மீட்டர் அகலத்துக்கு அமைக்கிறாங்க. நீர் வழித்தடத்துலேருந்து 45 மீட்டர் உயரத்துல இதை வந்து அமைக்கிறாங்க இந்த தீவை. நெக்ஸ்ட் சுமார் எத்தனை டன் எடை கொண்டது அப்படின்னா 78,000 டன் எடை கொண்டது. நம்ம இப்போ பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் வந்து விண்வெளியில் அமைக்க போறோம்னு சொல்லி பார்த்துருப்போம். அது எத்தனை கேஜியில் அமைக்க போறதா நம்ம பார்த்துருப்போம்? 52,000 கிலோ எடையில வந்து அமைக்க போறதா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ 78,000 டன் எடையில வந்து அந்த தீவை வந்து அமைக்கிறாங்க. அடுத்து
வெளிப்புற தொடர்பு இல்லாமல் 4 மாதங்களுக்கு வெளியில் நீங்கள் எந்த எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த தீவில் மட்டுமே உள்ள பொருட்கள் எல்லா சூழ்நிலையை வச்சு 238 பேர் வரைக்கும் 4 மாதத்துக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். உலகிலே முதன்முறையாக 10G இணைய சேவையை சீனா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதிவேக ரயில் வந்து சீனாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அணையான பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடியில் ஒரு அணையை வந்து அமைக்க போகிறாங்க சீனா. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை வந்து சீனா தான் வந்து அமைச்சிருக்கு. இதெல்லாமே ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல். ஹெய்லி குப்பி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியாவில் தான் இந்த ஹெய்லி குப்பி அப்படிங்கிற எரிமலை இருக்குது. இப்போ எதுக்காக எத்தியோப்பியாவில் உள்ள இந்த ஹெய்லி குப்பி எரிமலை பற்றி பார்க்குறோன்னா 12,000 வருடங்களுக்கு அப்புறமா முதன்முறையாக இந்த ஹெய்லி குப்பி எரிமலை அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ் ஆகும், ஒரு பொருள் வந்து வெடிச்சாலும் என்ன ஆகும், எரிமலை வெடிச்சா என்ன ஆகும், புகை வந்து ரிலீஸ் ஆகும். வெளியில் வந்து புகை வந்து அதோட உயரம் வந்து ஹைட்டாக போகும் இல்லையா. ஸோ இப்போ வானம் முழுக்க அங்கே என்னவாகும், அந்த சாம்பல் புகையும் நிரம்பி இருக்கனால அங்கே வான் போக்குவரத்து அப்படிங்கிறது நடக்காது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த புகை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுடைய வான்பரப்புக்கும் இப்போ நகர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வானில் சுமார் 14 கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த ஹெய்லி குப்பி எரிமலை வெடிச்சதுனால சாம்பல் மேகங்களில் வந்து புகை சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சாம்பல் சூழ் மேகங்கள் அப்படிங்கிறது ஏமன், ஓமன், அப்புறம் இந்தியா, வடக்கு பாகிஸ்தான் பகுதியையும் சூழ்ந்திருக்கு. இதனால விமான போக்குவரத்து அப்படிங்கிறது சிரமமாக இருக்கு. அதனால தான் பார்க்குறோம் நியூஸில் வரனால இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ஹெய்லி குப்பி எரிமலை அப்படிங்கிறது எத்தியோப்பியாவில் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் முதன்முறையாக ஆசிய கோப்பை ட்ராக் சைக்கிளிங் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஆசிய கோப்பை ட்ராக் சைக்கிளிங் போட்டி அப்படிங்கிறது நடைபெற போகுது. ஸோ அதுக்கான லட்சணை லோகோ மஸ்காட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஏஷியா கப் ட்ராக் சைக்கிளிங் போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரியில் 29 அப்புறம் 31 வரைக்கும் இந்த போட்டியானது நடக்கும். அதுக்கான சின்னமும் லட்சணையும் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ். வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் 2வது முறையாக. ஸோ மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டி அப்படிங்கிறது 2012 தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2025 இந்த போட்டி நடந்திருக்கு. இந்த வருஷம் நடந்தது 2nd எடிஷன். ஸோ இதுலையும் யார் சாம்பியன்? நம்ம இந்தியா தான் சாம்பியன். ஸோ 2012 பார்த்தீங்கன்னா ஈரானை வீழ்த்தி இந்தியா சாம்பியனாக இருக்கும். இந்த போட்டியில் வந்து சீன தைபேயை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு இந்தியா. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி உலகக்கோப்பை போட்டி கிரிக்கெட் போட்டியிலையுமே இந்தியா வந்து சாம்பியன் ஆனது. ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல சாம்பியன் ஆனாங்க இந்திய மகளிர் அணின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி மகளிருக்கான உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா 2nd டைம் சாம்பியனாக இருக்காங்க. ஏற்கனவே 2012 சாம்பியன் ஆகி நடப்பு சாம்பியனாக இருந்துச்சு இந்தியா. இப்போ 2nd டைம் வந்து இந்தியா சாம்பியனாக இருக்கு. ஸோ இந்த முதன்முறையாக இந்த உலகக்கோப்பை கபடி போட்டிங்கிறது சர்வதேச கபடி சம்மேளனத்தினால பெண்களுக்கான உலகக்கோப்பை கபடி போட்டிங்கிறது 2012 நடந்துச்சு. அப்புறம் 2nd டைம் இப்போ 2025 வங்கதேசத்தில் நடந்துச்சு. அதில் ஃபைனல்ஸில் சீன தைப்பேயை வீழ்த்தி இந்தியா வந்து 2nd டைம் சாம்பியனாக இருக்காங்க. 11 அணிகள் வந்து இந்த போட்டியில் பங்கேற்றிருப்பாங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான். டேவிஸ் கோப்பை ஆடவர் அணிகள் டென்னிஸ் போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் இத்தாலி. ஸோ இத்தாலி பார்த்தீங்கன்னா இப்போ டேவிஸ் கோப்பை போட்டியானது இத்தாலியில் தான் நடந்துச்சு. அங்கே இத்தாலியில் நடந்த போட்டியில் இத்தாலி அணியானது சாம்பியனாக இருக்குது. ஸோ இத்தாலி இந்த போட்டியில் சாம்பியன் ஆனது இது 4th டைம். ஸோ தொடர்ந்து 3வது முறையாகவும் மொத்தமாக பார்க்கும்போது 4வது முறையாகவும் இத்தாலி வந்து இந்த டேவிஸ் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேவிஸ் கோப்பையை பொறுத்த வரைக்கும் 4th டைம் சாம்பியனாக இருக்காங்களே இத்தாலி. ஸோ எப்போ அப்படின்னா 1976, அப்புறம் 2023, 2024, 2025 தொடர்ந்து 3 தடவைன்னு சொல்லிட்டு 4 டைம் சாம்பியனாக இருக்காங்க. ஃபைனல்ஸில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி தான் இத்தாலி அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து ஆபிஸ்வரி. சமீபத்தில் காலமான தர்மேந்திரா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் நடிகர். ஸோ புகழ்பெற்ற ஒரு நடிகர், ஹிந்தி நடிகர் தான் தர்மேந்திரா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் காலமாக இருக்காரு. இவர் ஒரு பாலிவுட் நடிகர் தான் தர்மேந்திரா.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சத்யகாம், ஷோலே இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு இந்த தர்மேந்திரா. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 1990 இவர் தயாரித்த காயல் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக நேஷனல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2012 இவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து ஸ்ரீராமர் கோவில் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அதோட கட்டுமான பணிகள்லாம் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதை அடுத்து அங்கே உள்ள ஒரு 161 அடி உயரத்தில் உள்ள கோபுரத்தோட உச்சியில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நவம்பர் 25 ஒரு காவி கொடியை வந்து ஏற்றி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய INS மாஹே வகையை சேர்ந்த அதாவது INS மாஹே கப்பல் வந்து இப்போ இந்திய கடற்படையில இணைச்சிருக்காங்க. இது வந்து எந்த வகையை சேர்ந்தது? மாஹே கிளாஸ் செய்த கப்பல் தான் இந்த INS மாஹே அப்படிங்கிறது. 25th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்குமே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்றோம். அதோட பிரைஸ் டீடைல், பே பண்ற டீடைல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ குரூப் 1க்காக பாலிட்டி மட்டும் கவர் பண்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கு. அதே மாதிரி எக்கனாமினா யூனிட் 5 தமிழ்நாடு பொருளாதாரம் வரும், இந்திய பொருளாதாரமும் வரும். ஸோ அதை கவர் பண்ணுற வகையிலையும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ பேட்சோட ஃபீஸ் வந்து 300 ரூபி. ஸோ இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து December 4th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் December 1 நெக்ஸ்ட் இயர் November 30 வரைக்கும், அதாவது 12 மந்த்துக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, அப்புறம் மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் 1 yearக்கு. இதுக்கான ஃபீஸ் வந்து 750. போத் பைலிங்குவலாக தான் வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சும் அப்படி தான், கரண்ட் அஃபேர்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் அப்படி தான். இப்போது நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் விளைவுகள் குறித்து ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 members. 2025 ஆண்டுக்கான உலகளாவிய மேம்பாட்டு உறுதிமொழி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 36வது இடம். 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யவிருப்பதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் மலேசியா. உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட செயற்கை மிதக்கும் தீவை எந்த நாடு உருவாக்குகிறது? ஆன்சர் சீனா. ஹெய்லி குப்பி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் எத்தியோப்பியா. இந்தியாவில் முதன்முறையாக ஆசிய கோப்பை டிராக் சைக்கிளிங் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் 2nd time. டேவிஸ் கோப்பை ஆடவர் அணிகள் டென்னிஸ் போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் இத்தாலி. சமீபத்தில் காலமான தர்மேந்திரா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் நடிகர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.